லாஸ்ட் என்ன கொடுத்துருக்கா? ஓகே. All right. I think we have to start with VSC PR theory. So இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் நிறைய ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு இதை சொல்ல போறேன். எப்படி வந்து ஒரு மாலிகுலோட ஷேப்பை கண்டுபிடிக்கிறது அதை பண்ண போறோம். So anybody is new today? இன்னைக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்களா? Yes, ma'am. ஓகேடா. ஸோ யார் புதுசா வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு சொல்றேன். லைக் கெமிக்கல் பாண்டிங் போயிட்டு இருக்குடா. சரியா? இன்னைக்கு தான் முக்கியமான கிளாஸ் ஆக்சுவலா. So we have to start with the VSC PR theory. So VSC PR theory stands for another full form, valence shell electron pair repulsion theory. So இந்த தியரியில நம்ம என்ன வந்து கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we can find the shape, ஒரு மாலிகுலோட ஷேப் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ரிப்பல்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரிப்பல்ஷன்ஸ்னால எப்படி வந்து ஷேப் மாறுது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லோன் பேர் ரிப்பல்ஷன் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் லோன் பேர் பாட் பேர், அந்த லீஸ்ட் இஸ் பாட் பேர். ஸோ லோன் பேர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? வாட் இஸ் லோன் பேர்? யாரோ சொல்லுங்க பார்க்கலாம். வாட் யூ மீன் பை லோன் பேர்? Electrons which is not involved in the bonding. Bonding in lone pair of electrons. Yes, bonding. I mean lone pair na the electrons which is not involved in the bonding. So இது வந்து bondingல involve ஆகலையோ, so அதுதான் வந்து lone pair. So lone pair of electrons வந்து repulsions இருந்தாலே அந்த இடத்துல என்ன ஆயிடும்னா bond angleன்றது வந்து decrease ஆகும். Bond angle will decrease. சரிங்களா? வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரியில ஷேப் ஆஃப் அ மாலிகுல் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது பிகாஸ் ஆஃப் தி
repulsions. More repulsions இருந்தது, more repulsion இருந்துச்சுன்னா கண்டிப்பா bond angle வந்து decrease ஆகும். So எந்த repulsion தான் greater இருக்கும்? Lone pair repulsion is greater than lone pair and the least is bond pair. இப்போ lone pair repulsionனால என்ன ஆகும்னா definite bond angle நல்லாவே கம்மியாயிடும். bond pair repulsionனால bond angle எல்லாம் சேஞ்ச் ஆகும். lone pair இருந்தாதான் சேஞ்ச் ஆகும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்ம டேப்லெட் போயிடலாம். Noted. இப்போ எல்லாரும் ரைட்டிங்கன்னு நினைக்கிறேன், எழுதலாம் சொல்லுங்க. இதுதாங்க டேப்லெட் காலம். இந்த டேப்லெட் காலம் நம்ம வரைய போறோம். சரியா? நம்பர் ஆஃப் லோன் பேர் பாண்ட் பேர், நம்பர் ஆஃப் லோன் பேர் பாண்ட் பேர். இதனால ஜாமெட்ரி எப்படி மாறும்? How the geometry changes. Okay. அப்புறம் ஷேப், அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 2 பாண்ட் பேர். ஸோ ரெண்டு பாண்ட் பேர் இருக்கு அப்படின்னா அந்த ஷேப் எப்படி இருக்கும்? லீனியரா இருக்கும். ஷேப் இஸ் லீனியர், ஜாமெட்ரி இஸ் லீனியர். எக்ஸாம்பிள் BEF2. இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 180. 3 பாண்ட் பேர்ஸ்ல ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இதோட ஷேப் வந்து ட்ரைகானல் பிளேனா அண்ட் எக்ஸாம்பிள் இஸ் BF3. இதோட பாண்ட் ஆங்கிள் 120 degrees. 2 பாண்ட் பேர் 1 லோன் பேர். சி ஜாமெட்ரின்றது சேஞ்ச் ஆகாது எப்பவுமே, ஆனா லோன் பேர் இருக்கிறதால ஷேப் சேஞ்ச் ஆகும். அதனால தான் நான் ஜாமெட்ரியில அதே பேரே எழுதியிருக்கேன், ட்ரைகானல் பிளேனார்ன்ட்டு. பட் த ஷேப் இஸ் ஆங்குலார் ஆர் பிளேனார். எப்படிடா இங்க பாருங்க, 3 பாண்ட் பேர்ஸ், பாண்ட் ஆங்கிள் 120. இப்போ மேல இருக்கக்கூடிய பாண்டே இல்லை அப்படின்னா அங்க லோன் பேர் தான் இருக்கும். லோன் பேர்னால என்ன இருக்கு, மேல பாண்ட் இல்லைல்ல, அப்ப அது எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? ஜஸ்ட் பிளேனார். ஆங்குலார் ஆர் பிளேனார் வராது, ஆங்குலார் ஆர் பெண்ட் வரும். பெண்ட் பெண்டை தானே இருக்கு பெண்ட். பாண்ட் ஆங்கிள் பாருங்க 120ல இருந்து என்னாச்சு, இப்போ ரெடியூஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? ரிப்பல்ஷன்ஸ் இருந்தா என்ன ஆகும்? பாண்ட் ஆங்கிள் வில் ரெடியூஸ். ஃபோர்ன்றது டெட்ராஹைட்ரல், 4 பாண்ட் பேர்ன்றது டெட்ராஹைட்ரல். டெட்ராஹைட்ரல் பாக்குறதுக்கு எப்படிடா இருக்கும்? அது இதே மாதிரி தான் இருக்கும், ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். நடுவில் சென்டர்ல ஆட்டம் இருக்கும், சைட்ல 4 அதர் ஆட்டம்ஸ். ஸோ டெட்ராஹைட்ரல் ஷேப்பும் டெட்ராஹைட்ரல் தான். பாண்ட் ஆங்கிள் இஸ் 109 degrees 28 minutes. டேஷ் மாதிரி போடணும். 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர், டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரி, பட் த ஷேப் இஸ் ட்ரைகானல் பிரமிடல் ஷேப்ல இருக்கும். ட்ரைகானல் பிரமிடல் ஷேப். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாண்ட் அந்த இடத்துல இல்லைன்னா லோன் பேர் தான் இருக்கும். ஸோ அந்த லோன் பேர்னால கண்டிப்பா ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா பிரமிட் மாதிரி இருக்கும். இப்போ மேல் இருக்கிற ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? பிரமிட். That's why it's called trigonal pyramidal. NH3 bond angle பார்த்து பாருங்கம்மா, 109 degreesல இருக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு இப்போ? 107. So because lone pair bond pair repulsion இருக்கிறதால bond angle வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ 4லயே 2 இருக்கு. 2 bond pair 2 lone pair, 2 plus 2 is 4. 2 bond pair 2 lone pair தான். So what is the shape? Bent V. இதுக்கு பேரு bent V ன்னு பேரு. So 2 bond pairs and 2 lone pairs இருக்கும். Bond angle பாருங்க 109ல இருக்க வேண்டியது இப்போ எவ்வளவு இருக்கு? 104 இருக்கு. சரியா? So 4ல you have like tetrahedral,
trigonal, pyramidal. Then you have something called bent width. 104 degrees. 109 இருக்க வேண்டியது 104 இருக்கு. ஏன்னா அதுக்கு ரிப்பல்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்க எழுதுங்க. இன்னொரு வாட்டி கூட நான் அப்புறமா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 5 பாண்ட் பேர்ஸ்டா, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், மேல ஒரு பாண்ட் கீழே ஒரு பாண்ட், சைட்ல அதர் ஆட்டம்ஸ். ஸோ டோட்டலா 5 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கு. 3 வந்து ஆன் த பிளேன் அண்ட் 1 above and 1 below. 1 above and 1 below. Okay. Trigonal bipyramidal. 4 bond pair, 1 lone pair. 4 bond pair, 1 lone pair. So இது பார்க்கறதுக்கு எப்படிடா இருக்கும்? சீசா. சீசா நம்ம எல்லாம் சின்ன வயசுல விளையாண்டுருக்கோம்ல, பார்க்லாம் போனோம்னா ஒரு ஒரு பலகம் மாதிரி இருக்கும், ஒரு பல்பரம் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இங்க ஒரு பர்சன் உட்காந்துப்பாங்க, இங்க ஒரு பர்சன் உட்காந்துப்பாங்க. கரெக்டா? அவங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். ஸோ 4 bond pair, 1 lone pair. சீசான் பேரு. ட்ரைகோனல் பைபிரமிடல்ன்றது ஜியோமெட்ரி, ஆனா ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ சீசா ஜியோமெட்ரி, அது ஷேப் இப்படிதான். 4 bond pair. இங்கதான் அந்த ஸ்டாண்டு, இங்கதான் 2 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படி அப்படி பாருங்க அது. சரியா? சீசா ஜியோமெட்ரி. 3 + 2 5 தான். 3 bond pairs, 2 lone pairs. 3 bond pair, 2 lone pair. ஸோ அது எப்படிதான் இருக்கும்? டி ஷேப். பாருங்க, டி மாதிரியே இருக்கு பாருங்க. டீயே நீங்க ஹரிசாண்டலா வச்சீங்கன்னா இப்படிதான் இருக்கும். கரெக்டா? 2 lone pair இருக்கும். 3 bond pair, 2 lone pair is T shape. 2 bond pair, 3 lone pair. இப்போ 3 lone pairs இருக்கு. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 lone pairs. 3 lone pairs அப்படின்னாலே டெஃபினட்டா அது என்ன ஷேப் எடுக்கும்? லீனியர். ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது 3 lone pairs அப்படின்னாலே டெஃபினட்டா லீனியர். 6 bond pairs. What is the shape? Octahedral. Octahedral எப்படிதான் இருக்கும்? ஸ்கொயரு, அதை சுத்தி 6 atoms இருக்கு. அப்படின்னா அது octahedral shape. 5 bond pair, 1 lone pair தான் ஸ்கொயர் பிரமிட் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அதனாலதான் ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்னு பேர். ஸ்கொயர் பிரமிடல். 4 bond pair, 2 lone pair, ஸ்கொயர் பிளானார். ஸ்கொயர் பிளானார்ன்றது இட்ஸ் நத்திங் பட் ஸ்கொயர் தான். கெமிஸ்ட்ரியில ஸ்கொயர் ட்ரையாங்கிள்னு கிடையாது. இப்போ ட்ரையாங்கிள் எப்படி சொல்லுவோம்? ட்ரைகோனல் பிளேனார். ஸ்கொயர் என்ன சொல்லுவோம்? ஸ்கொயர் பிளேனார். இதுவும் ஸ்கொயர் பிளேனார். XeF4 தான். லாஸ்ட் பண்ணுறோம். 7 bond pair. 7 bond pairனா எப்படி இருக்கும்? பென்டகனல் பைபிரமிடல். பென்டகன் இருக்கும், மேல ஒரு பாண்ட் கீழே ஒரு பாண்ட் இருக்கும். So it's called pentagonal bipyramidal. IF7 is an example. 6 bond pair, 1 lone pair. என்னடா பேரு? Distorted octahedral. அதாவது டிஸ்டார்டட்னா என்ன? எப்ப நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, லோன் பேர் இருந்தாலே ஷேப் ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகுங்க. அப்ப இது ஆக்டாஹெட்ரல் ஷேப் தான். ஆக்டாஹெட்ரல்னா என்னடா? 4 இருக்கும், மேல ஒரு பாண்ட் கீழே ஒரு பாண்ட், அதுலயே ஸ்லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். அதான் டிஸ்டார்டட் அப்படின்னா அதான் இருக்கும், ஸ்லைட் சேஞ்ச். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. Noted, ma'am.
Noted, ma'am. What about others, டா? எல்லாம் சொல்லுங்க. Noted, ma'am. Noted, ma'am. One second scroll பண்ணுங்க மேம் கீழ. ஓகே மேம். நோட்டட் மேம். Noted ma'am. Noted, ma'am.
Did, ma'am. Noted, ma'am. Did, ma'am. Noted, ma'am. Six bond pair, one lone pair, distorted octahedral. See, இப்போ இந்த டேப்லெட் காலம் இருக்கு இல்லையா, இதுல வந்து கொஞ்சம் பாருங்க எல்லாரும் எழுதிங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஆல் கம்ப்ளீட்டட் நோ finished. Yes, ma'am. Right. Yes, sir. So இப்போ என்னன்னா அந்த டேப்லெட் காலம் எடுத்துக்கோங்க. ஸோ 2 பாண்ட் பேர் அப்படின்னா லீனியர், 3 பாண்ட் பேர்னா ட்ரையாங்கிள். கெமிஸ்ட்ரியில ட்ரையாங்கிள்னு கிடையாது, ஸோ அதுக்கு வந்து ட்ரைகோனல் பிளேனார் அப்படின்னு சொல்லுவோம். 4ன்றது வந்து 2 வேரியேஷன் பாருங்க. 3ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3ல வந்து 2 வேரியேஷன், ஒன்னு 3 பாண்ட் பேர், இன்னொன்று 2 பாண்ட் பேர், 1 லோன் பேர். 2 + 1 3. So 3 bond pair na triangle, that is trigonal planar, whereas 2 bond pair to 1 lone pair வந்து மேல இருக்கிற bond போயிடும். So it is bent, angular or bent. Next 4 na tetrahedral. 4 na வந்து tetrahedral. So tetrahedral CH4 is an example, 109 degrees 28 minutes. So it is tetrahedral. Tetrahedral oda 3 bond pair, 1 lone pair. 3 + 1 4. 4 னு பாத்தீங்கன்னா 3 variations இருக்கு. 4 bond pair, 3 bond pair, 1 lone pair, 2 bond pair, 2 lone pair. Add பண்ணுங்க அந்த நம்பர் வரும். 4 bond pair tetrahedral, 3 bond pair, 1 lone pair வந்து மேல இருக்கிற பாண்ட் எடுத்துட்டீங்கன்னா பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும், பிரமிடல்.
2 bond pair, 2 lone pair is bent B. Shape வந்து bent B. 2 bond pair, 2 lone pair. Bond angle for 104 இருக்கும் வாட்டருக்கு. 109 இருக்க வேண்டியது 104 தான் இருக்கு. It is because of lone pair repulsions. 5 bond pair, trigonal bipyramidal. So triangle மாதிரி இருக்கும். மேல ஒரு பாண்டு கீழ ஒரு பாண்டு. Trigonal bipyramidal. 4 bond pair, 1 lone pair, trigonal bipyramidal. Again 5ல வந்து 4 variations இருக்குமா. 5 bond pair வந்து trigonal bipyramidal, 4 bond pair, 1 lone pair, seesaw, and 3 bond pair on a 2 lone pair na T shape, 2 bond pair, 3 lone pair na linear. 3 lone pair வந்தாலே linear. 6ல 3 variation, 6 bond pair, octahedral, 5 bond pair, 1 lone pair, square pyramidal. ஸ்கொயர் மாதிரி இருக்கும், ஒரு பிரமிட் இருக்கும். அதுக்கு மேல ஸ்கொயருக்கு மேல ஒரு பிரமிட் இருக்கும், ஸ்கொயர் பிரமிட். 4 bond pair, 2 lone pair, it is just square planar, just ஒரு rectangle. 7 பொறுத்த வரைக்கும் pentagonal bipyramidal, which means pentagon இருக்கும், மேல ஒரு bond கீழ ஒரு bond. pentagonal bipyramidal. 6 bond pair, 1 lone pair, last nada distorted occurred. Just 5 minutes எடுத்துக்கோங்க, go through பண்ணுங்க. அப்புறம் நான் வந்து கண்டுபிடிச்ச ஒரு ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு சொல்றேன். go through பண்ணுங்க. மேம் இதெல்லாம் நோட் பண்ணியாச்சு. படிக்க சொன்னேன்டா, கோத்ரூ பண்ண சொன்னேன். கோத்ரூ பண்ணீங்களா? பண்ண அப்புறம் தான் நான் சொல்லி எஸ் மேம். இந்த டேப்லெட் காலம் நல்லா படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மக்கப் பண்ண வேணாம், இந்த மாதிரி நடக்கும். சரியா? இப்ப பாருங்க, இப்ப நான் ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு சொல்லி தர போறேன். SO2. இப்போ இதோட ஷேப்பை கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ சல்ஃபரோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கோங்க, டாட் வைங்க. சல்ஃபர் வந்து குரூப் 16, அட்டாமிக் நம்பரும் 16. அப்பனா எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்? 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். One, 2, 3, 4, 5, 6. ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு?
1 2. So 2 bond pair, 1 lone pair. 2 bond pair, 1 lone pair. It is angular or bend. இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம் புரியல. கண்டிப்பா SO2 இருக்கா. இப்போ என்ன பண்ணுங்க, சல்ஃபர் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 6, ஸோ 6 டாட்ஸ் வச்சுக்கோங்க. எது மெயின் ஆட்டமோ அதுக்கு டாட் வச்சுக்கணும். ஆக்சிஜன் வந்து 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ அப்பனா உங்களுக்கு இது வந்து ஒரு கிராஸ் வரும், இதுக்கு ஒரு கிராஸ் வரும். இந்த கிராஸ்ன்றது என்னக்கா, இதுவும் எலக்ட்ரான். எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் இருக்கா. நான் ஏன் இந்த 2 டாட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஆக்சிஜன் ஜென்ரலாவே டபுள் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். அதனால 2 டாட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 2 இது வந்து 1 பாண்ட் பேர், இது ஒரு 1 பாண்ட் பேர், இது ஒரு லோன் பேர். ஸோ 2 பாண்ட் பேர், 1 லோன் பேர். வாட் இஸ் த ஷேப், ஆங்குலர் ஆர் பென். அதான் உங்களுக்கு படிக்க சொல்லுங்க. இப்போ செகண்ட் பாருங்க, CCl4. சரியா, இதுல எது மெயின் ஆட்டம் பாருங்க. So what is the, how many valence electrons for carbon? It is 4. சரியா, தெரியலனா அட்டாமிக் நம்பர் எடுத்துக்கோங்க, -2 பண்ணுங்க. அட்டாமிக் நம்பர் for carbon is 6, -2 பண்ணிக்கோங்க. 4 1 2 3 4. And how many chlorine? 4 1 2 3 4 4 3 4. Okay, 4 bond pairs. 4 bond pair என்னமா ஷேப், இப்பதான் பார்த்தோம். 4 bond pair, what is the shape? Tetrahedral. Yes, tetrahedral. புரிஞ்சுதா அது எப்படின்னு மெத்தடு? இதான் ஷார்ட்கட் மெத்தட்மா. யூஸ்வலா இது மக்கப் பண்ணுவாங்க புக்ல இருந்து. எஸ் மேம். ஆனா வேற ஏதாவது தான் கேட்பாங்க எக்ஸாம்ல. ஸோ இந்த ஷார்ட்கட் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம் இந்த கொஸ்டின். 30 செகண்ட் கூட தேவையில்லை, 10 செகண்ட்ஸே போதும். அந்த இது தரவா தெரிஞ்சிச்சுன்னா 10 செகண்ட்ஸ் தான். நோட் பண்ணிக்கோங்க. I'll give you some more. calculate பண்ணலாம். Noted, ma'am. All of you understood? Yes, ma'am. Yes, sir. Okay. I'll Yes, give you some ma'am. more. Yes, ma'am. Huh? Second one na CCl4. எஸ் மேம். CCl4 டா, இதுல எது மெயின்னா கார்பன் தான் மெயின். ஸோ கார்பனுக்கு எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா 4. ஸோ 4 டாட்ஸ் வச்சுக்கோங்க. எவ்வளவு Cl இருக்கு, டோட்டலா 4 இருக்கு. ஸோ 4 கிராஸ் போடுங்க. ஸோ 4 பாண்ட் பேர். ஓகே மேம். சரி, ஓகே. SCl4. ஸோ இதுல மெயின் ஆட்டம் அகைன் சல்ஃபர். சல்ஃபருக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 16, 6 இருக்கும். சரியா, ஸோ 1 2 3 4 5 6. எவ்வளவு குளோரின்டா, 4 1 2 3 4. 4 bond pair, இது lone pair. 4 bond pair, 1 lone pair என்னடா ஷேப்? Trigonal bipyramidal. Trigonal. 4 bond pair, 1 lone pair ஷேப் வந்து சீசால Seesaw. ட்ரைகோனல் பைபிரமிடல்ன்றது ஜியோமெட்ரி. ஷேப் என்ன மாதிரி இருக்கு, சீசம். சீசா ஜியோமெட்ரி. புரிஞ்சுதா? மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. SCl4ல சல்ஃபர் தான் இங்க மெயின். 6 டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், குளோரின் மொத்தம் 4. ஸோ 4 கிராஸ் போடுங்க. 4 பாண்ட் பேர், 1 லோன் பேர். ஸோ சீசா ஜியோமெட்ரி. நம்ம குளோரின் அப்பனா ஒரு இதுக்கு எடுக்கும்போது 2 சல்ஃபர் மட்டும் எதுக்கு 1 லோன் பேரா எடுக்கணும்? லோன் பேர்னா 2 இருக்குல்லடா. இது பாண்ட் எல்லாம் ஃபார்ம் பண்ணுது. பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. லோன் பேர் பாண்ட் ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா?
இப்போ நம்ம கைக்கு உடம்புக்கு ஷேப் இருக்கிறது வந்து ஸ்கெலிட்டனால. இப்ப அந்த இடத்துல ஸ்கெலிட்டனே இல்லைன்னா ஷேப் இருக்காதுல்ல, அதே மாதிரிதான் பாண்ட் பேர் தான் ஒரு மாலிகுலுக்கு ஷேப் கொடுக்கும். ஸோ பாண்ட் இல்லாதால உங்களுக்கு வந்து அது ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகுது. சரியா? 4 பாண்ட் பேர் 1 பாண்ட் பேர் வித் தீட்டா. ஓகே ஓகே மேம். NH3 IFI ட்ரை பண்ணுங்க. மேம் பிரமிடலா மேம்? பிரமிடல் 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர். மேம் 5 பாண்ட் பேர் 1 லோன் பேர் IFI. என்ன ஷேப்? ஸ்கொயர் பிரமிடல். வெரி குட். எஸ், ஸ்கொயர் பிரமிடல். இப்போ இது மற்றவங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இதுல என்ன தாண்டா மெயின்? நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7 மைனஸ் 2 பண்ணிக்கோங்க. ஸோ 5 1 2 3 4 5. மீதி ஹைட்ரஜனுக்கு ஒரு கிராஸ் போடுங்க. இது ஒரு பாண்ட் பேர். ஸோ டோட்டலா 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர். ஸோ இட் இஸ் பிரமிடல் ஷேப். இப்போ IFI பார்த்தீங்கன்னா ஐ தான் மெயின். ஸோ 7 வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7. ஏன்னா எல்லா ஹெலஜன்ஸுமே 7 தான் இருக்கும். எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா கண்டிப்பா 7 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ 7 டாட் இங்க F எவ்வளோடா இருக்கு? 5 இருக்கு. 5 கிராஸ் போடுங்க. 1 2 3 4 5. 5 பாண்ட் பேர் 1 லோன் பேர். 5 பாண்ட் பேர் 1 லோன் பேர் ஸ்கொயர் பிரமிடல். ஆஷிகா நீ பேசுமா. உன்னோட டவுட் எனக்கு புரியல. பேசு. என்ன டவுட் உனக்கு? ஆஷிகா இருக்கீங்களா? எஸ் மேம். சொல்லு, என்ன டவுட் உனக்கு? எதுவுமே கேட்கல மேம். டவுட். டவுட் கேட்கலையா? மேம் சார்ட்ல போட்டிருக்கியே. நைட்ரஜனுக்கு Y2 சப்ராக்ட் பண்றோம். ஓகே. இல்ல நம்மளுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தானே போடணும். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7 டாட்ஸ் வைக்க கூடாது. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் வைக்கணும். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன அர்த்தம்? லாஸ்ட் ஷெல்லுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்.
அதனாலதான் 5 வைக்கிறேன். புரியுதா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? 8ங்களா? எஸ் மேம். இப்போ பிளஸ். ஓகே, இது நம்ம பார்ப்போம். NH4 பிளஸ். இப்ப எப்படி பண்றது? நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7 உங்களுக்கு தெரியும். -2 பண்ணீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா 5. 1 2 3 4 5. பட் பிளஸ்னா லாஸ் இல்லையா? கெமிஸ்ட்ரியில லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எவ்வளவு பிளஸ் இருக்கோ அவ்வளவு எலக்ட்ரான் எடுத்துருக்கு. ஸோ மொத்தம் லைக் ஒரு பிளஸ் இருக்கு. ஸோ ஒரு எலக்ட்ரான் எடுத்துருங்க. இப்போ ஹைட்ரஜன் எவ்வளோடா இருக்கு? 4 இருக்கா? 4 கிராஸ் பண்ணுங்க. 1 2 3 4. So how many bond pairs? 4 bond pairs. 4 bond pair என்ன shape? டெட்ராஹெட்ரல். டெட்ராஹெட்ரல். புரியுதா? பிளஸ்னா சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, மைனஸ்னா ஆட் பண்ணிக்கோங்க. So for example வந்து மேம் அந்த பிளஸ் வந்து மெயின் எலிமெண்ட்டுக்கு பார்க்கணுமா மேம்? மெயின். ஆமாடா, மெயினுக்கு தான் பார்க்கணும். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா SO4 2-. இதுல எது மெயின்? சல்ஃபர். சரியா? சல்ஃபர் எவ்வளவு 4 வேலன்ஸ்? வரும். 6. 1 2 3 4 5 6 7 8 வரும். எப்படி 8? சல்ஃபர் 6 2 - 8. 2 மைனஸ் என்ன பண்ணணும்? நம்ம 2 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ சல்ஃபர் வந்து 6 இல்லடா. ஐ மீன் எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு? 4. ஸோ 1 2 2 எடுத்துக்கோங்க. 2 3 4. ஓகே, ஸோ 4 பாண்ட் பேர்ஸ். ஸோ இட் இஸ் டெட்ராஹெட்ரல். இப்படிதான் டெட்ராஹெட்ரலா மாறுச்சு. ஓகேவா? பிளஸ்னா சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, மைனஸ்னா ஆட் பண்ணிக்கோங்க. இங்க எதுக்கு மேம் 2 2 எடுக்கணும்? 2 2 எதுக்கு மேம் எடுக்கிறோம்? டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுதா? ஆக்சிஜன் ஜெனரலாவே டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதனால 2 2 இருக்கு. ஆக்சிஜன் மட்டும்தான் அப்படி இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் தர நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு சொல்லுங்கம்மா.
3 bond pair, 1 lone pair, ma'am, pyramidal. trigonal pyramid. ஓகே, எல்லாருக்கும் வருதா? Yes, ma'am. 1 2 3 4 5 6 7 8. Option 3 1 2 3. Yes, 3 bond pair, 1 lone pair, trigonal pyramidal. Trigonal pyramidal. XeO3 ட்ரை பண்ணுங்க. Xe வந்து நோபல் கேஸ், ஸோ 8 டாட்ஸ் வச்சுக்கணும். இதுவும் அதேதான் மேம். 3 bond pair, 1 lone pair, pyramidal. 1 2 3 4 5 6 7 8. Option வந்து 3 1 2 3. 3 bond pair, 1 lone pair, pyramidal. Correct. Next one try பண்ணுங்க. 4 bond pair, tetrahedral, ma'am. 1 2 3 4 5 6 7 8. Oxygen வந்து 4 இருக்குடா. So 4 bond pair, so it is tetrahedral. மேம், சொல்லுங்க. அதுக்கு 5 bond pair, 1 lone pair, மேம். கரெக்ட். ஸ்கொயர் pyramidal, மேம். XeOF4 எப்படி பண்ணணும்னா, XeOF4 இல்லையா, Xeக்கு 8 வச்சுக்கோங்க. டாட் 1 2 3 4 5 6 7 8. ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஸோ 2 எடுத்துப்பீங்க இல்லையா, எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ளூரின் எவ்வளோடா இருக்கு, 4 இருக்கு. 1 2 3 4. இந்த மாதிரி பண்ணணும். மெயின் ஆட்டம் என்ன, ஜெனோனா, அதுக்கு டாட் வச்சுக்கோங்க. ஆக்சிஜனும் ஃப்ளூரினுமே கிராஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து 1 2 3 4 5 bond pair, 1 lone pair, ஸ்கொயர் pyramid. Six bond pair, ma'am, octahedral. 1 2 3 4 5 6 7 8. ஆக்சிஜனுக்கு 2 வரும். ஃப்ளூரினுக்கு ஈச் 1 1. 4 1 2 3 4. 4 Four bond pair, 1 1 lone lone pair. pair. The shape is seesaw. அடுத்து லாஸ்ட் ஒன் ட்ரை பண்ணுங்க.
I3 மைனஸ் இது வந்து ஜேஇல கேட்ட கொஸ்டின் தான் ஐ. ஸோ ஐன்றதால 7 3 ஐ இருக்கா, ஒரு ஐக்கு 7 வைங்க, 7 டாட்ஸ் 2 3 4 5 6 7 8 பிகாஸ் ஆஃப் மைனஸ். இப்போ எத்தனை ஐடா இருக்கு மீதி, ஒரு ஐக்கு வச்சுட்டோம் டாட்டு, மீதி 2 ஐ இருக்கு, கிராஸ் போடுங்க. அப்ப எவ்வளவு வரும், 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர். என்னடா ஷேப்? லீனியர் மேம். எஸ், இட் இஸ் லீனியர். ஆமா I3 மைனஸ் மட்டும் சொல்லலாம். I3 மைனஸ், I3 மைனஸ்க்கு என்ன பண்ணோம், ஐன்றது 7 டாட்ஸ்னா மைனஸ்ன்றதால 8 டாட்ஸ் வச்சுக்கோங்க. 8 டாட்ஸ் வச்சுட்டு மீதி 2 ஐ இருக்கு இல்லையா, கிராஸ் போடுங்க. 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர். 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர்னா என்ன ஷேப்? லீனியர். T தானே இருக்கு, அப்போ 3 பாண்ட் தானே வைக்கணும். 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர் இருக்குல்லடா, I3 தானே இருக்கு, அப்போ 3 பாண்ட் பேர் தானே வரணும். ஒரு ஐக்கு தான் டாட் வச்சுட்டேடா, 3 ஐல ஒரு ஐக்கு டாட் வச்சுட்டேல, அப்ப மீதி 2 ஐ தானே இருக்கும், 3 ஐ இருக்காது, இருக்குதா? சரியா? மேம் அப்ப I3 எப்படி எழுதணும்? I3 தான் 3 ஐ இருக்கு, ஒரு ஐக்கு 7 டாட்ஸ், மைனஸ்ன்றதால 8 டாட் வச்சுக்கணும். ஒரு ஐக்கு டாட் வச்சுட்டோமா, மீதி 2 ஐ இருக்கு, கிராஸ் போடுங்க. 2 ஐக்குமே கிராஸ் போடுங்க. 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர். இல்ல மைனஸ் இல்லாம I3 மட்டும் இருந்தா இருக்க முடியாதே, ஆட் எலக்ட்ரான் இருக்கும்ல, 2 எலக்ட்ரான் சேர்ந்தா லோன் பேரோ பாண்ட் பேரோ சொல்ல முடியாது. கரெக்டா? நீ மைனஸ் போடலன்னா 2 லோன் பேரு அங்க ஒரு டாட் இருக்கும், ஒரு டாட் தனியா இருக்காது இல்லையா, does not exist. நல்லா கிளாரிட்டி வந்துருச்சு உங்களுக்கு ஷேப் கண்டுபிடிக்கிறதுல? டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வரும். எஸ் மேம். உங்களுக்கு ஸ்கூலுக்குமே எம்சிக்யூஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் கொடுத்துக்கோங்கன்னா ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒயிட் பெயிண்ட் இருக்கு, ரெட் பெயிண்ட் இருக்கு, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா என்ன கலர் வரும்? பிங்க் கலர் வரணும். பிங்க் கலர்ல வருதா? அப்ப அந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய பெயிண்ட்டுக்கு 2 ப்ராப்பர்ட்டியுமே இருக்கும். ஒயிட்டோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், ரெட்டோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஸோ அதுதான் கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல மிக்ஸ் பண்ணணும், அதுதான் வந்து ஹைபிரிடைசேஷன். பாருங்க, மிக்சிங் அப் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் which are equivalent in shape and energy result in the new set of orbital which has both qualities of orbital combining. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு 2 ஆர்பிட்டால் கம்பைன் ஆகுதுன்னா அதுக்கு ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் எனர்ஜில இருந்தாதான் கம்பைன் ஆகும். சரியா? அந்த ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி 2 ஆட்டம்ஸ் சேர்ந்தா ஒரு மாலிகுல் வரும் இல்லடா, இங்க என்ன சொல்றாங்கன்னா 2 அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். கீழே வரைஞ்சிருக்கேன் பாருங்க, ரெண்டுமே ஒரே எனர்ஜியா இருக்கும். பாருங்க 2s 2s ஒரே எனர்ஜியா இருக்கும். சரியா? அப்ப 2 கம்பைன் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ல வருது. ஒரு 2s ஒரு 2p. அப்ப இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஹைபிரிட் ஆர்பிட்டல். ஹைபிரிட் ஆர்பிட்டல் ஒரு 2s and ஒரு 2p தான் ஹைபிரிட் ஆர்பிட்டல். இப்ப பாருங்களேன், ரெண்டுமே 2p இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா நடுவுல இது கம்பைன் ஆயிடும். சாக்லேட் மாதிரி இருக்கா, இந்த சைடு இந்த கடைசியில வந்துச்சு. நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன, ரொம்ப சிம்பிள். 2 ஆர்பிட்டால் மிக்ஸ் பண்றோம்.
அப்படி மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டு ஆர்பிட்டாலுக்குமே எனர்ஜி, ஷேப்பு எல்லாமே ஈக்குவலண்டா தான் இருக்கும். அது புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய ஆர்பிட்டல்ஸ்க்கு பேரு ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது இவ்வளவு இம்பார்ட்டன்ட் இதுல அப்படின்னா, ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல் தான் வந்து பாண்டே ஃபார்ம் பண்ணும். அன்ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டலா ஹைபிரிடைஸ் ஆகாம இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நான் சொன்னது. அதாவது mixing up of orbitals which are equivalent in shape, energy and all will result in a new set of orbitals. அதுக்கு பேரு hybrid orbitals. அந்த hybrid orbitals தான் பாண்டே ஃபார்ம் பண்ணும். அன்ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல் வந்து பாண்டே ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? மேம் இப்ப 2s 2pனா வந்து மிக்சிங் ஆகிற ரெண்டு ஆர்பிட்டால் வேலன்ஸ் இல்ல மேம். பேலன்ஸ் தான் எப்பவுமே பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். ஆனா இதுல முக்கியமான கவனிக்க வேண்டியது வந்து ரெண்டு ஒரே எனர்ஜி லெவல். பாரு 2s 2p 2 ஒரே எனர்ஜி லெவல். இப்ப அப்ப 2s ஒரே ஷெல்ல இருக்கணுமா மேம்? இது சப்ஷெல் பா, ஷெல்லே இல்லையே. ஆமா ஒரே ஷெல் கரெக்ட். 2 இருக்கு இல்லையா, அப்பனா அது ஒரே ஷெல். ஷெல் நம்பர் 2 3 இருந்தா ஷெல் நம்பர் 3. புரியுதா? புரியுது மேம். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களாடா? எஸ் மேம். அதான் உங்களுக்கு தெரியும். ரெண்டுமே சேம் எனர்ஜி லெவல் இருக்கணும். இருந்தா ஒரே மாதிரியான ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டல் வந்து ஃபார்ம் பண்ணும். 2s கம்பைன் ஆகும், 2s 2p கம்பைன் ஆகும், 2p கம்பைன் ஆகும். சரியா?
இப்போ ஷார்ட் கட் போலாம். 2னா எஸ்பிடா, எஸ் ஒன்னு பி ஒன்னு ஆட் பண்ணுங்க. 1 + 1 2 இந்த நம்பர் வரும். எஸ்பி 2ல பவர் ஆட் பண்ணுங்க. 1 + 2 3. 4ன்னு இருந்தா எஸ்பி 3 பவர் ஆட் பண்ணுங்க. 3 + 1 4. டிஎஸ்பி 2ல 2 + 1 3 3 + 1 4 வரும். 5னா எஸ்பி 3 டி பவர் ஆட் பண்ணீங்கன்னா 5 வரும். 6 வந்து எஸ்பி 3 டி2 டி2 எஸ்பி 3. 7 வந்து எஸ்பி 3 டி3. இதெல்லாம் என்னதுமா? ஷார்ட்கட் ஃபார் ஃபைண்டிங் ஹைபிரிடைசேஷன். மேம் இன்னொரு வாட்டி 4 சொல்லுங்க. 4னா எஸ்பி 3 டா பவர் ஆட் பண்ணும். பவர் ஆட் பண்ணினா 4 வரும். அப்போ 5னா SP3 D2 வருமா மேம்? D1 வருமா மேம்? எதுலடா பையா? எஸ் மேம். ஆமா, எல்லா பவரையும் ஆட் பண்ண 5 வருதா பாரு. செக் பண்ணிக்கோங்க, கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். 6னா எஸ்பி மேம் வேற எதுவும் இந்த மாதிரி வராதா மேம்? வேற எதுமா? இவ்வளவுதான் ஹைபிரிடைசேஷனே இருக்கு மொத்தத்திலே. டோட்டலாவே இவ்வளவுதான் இருக்கு. இந்த காம்பினேஷன்ஸ்ல தான் வரும். ஓகே மேம். நோட்டட் மேம். இப்போ இப்ப நம்ம பண்ணோம் இல்லடா கொஞ்சம் முன்னாடி ஷேப் எல்லாம் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் இப்ப நம்ம ஹைபிரிடைசேஷன் எழுத போறோம். எப்படின்னு பார்க்கலாமா? இப்ப பாருங்க, 2 + 1 3. 3னா என்னடா வரும்? செக் பண்ணுங்க. sp2 கரெக்டா? ஹைபிரிடைசேஷன் இப்பதான் நீங்க எழுதிருக்கீங்க, செக் பண்ணுங்க. 3னா sp2. அப்ப SO2 ஓட ஹைபிரிடைசேஷன் என்னன்னு கேட்டா என்ன ஆன்சர்? sp2. ஓகேவா? இது ஷார்ட்கட்டா டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. யூஸ்வலா இந்த மெத்தட் நீங்க நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த மெத்தட் படிச்சீங்கன்னா 2 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணலாம். ஒன்னு ஷேப், இன்னொன்னு ஹைபிரிடைசேஷன். இப்ப பாருங்களா, செகண்ட் ஒன்னு நான் போயிட்டேன். 4 பாண்ட் பேர்லடா 4. 4னா என்னடா ஷேப்? புரியலண்டி. SP3. sp3. sp3 ஓகே. 4னாலே sp3 வரும். பவர் ஆட் பண்ணீங்கன்னா 4 வரும். SCl4ல என்னடா 4 + 1 5. 5னா என்னடா வரும்? செக் பண்ணி சொல்லுங்க. SP3D. sp3d. புரிஞ்சுதா? எஸ் மேம். 3 + 1 4 அப்படி பண்ணணும். 5 + 1 6. அங்க என்ன வருது எழுதுறீங்களா? இப்ப நீங்க பண்ணதுக்கலாம் எஸ் மேம். எழுதுங்க. ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கேளுங்க. எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா எனக்கு
மேம் IO3 மைனஸ்க்கு SP3 தானே மேம்? த்ரீ பாண்ட் பேர் ஒன் லோன் பேர்டா 3+1 எஸ் மேம். fourth one sp3, fifth one sp3d, ns4 plus வந்து sp3, SO4 2 minus sp3, IO3 minus sp3, XeO3, XeO4 எல்லாமே sp3, XeOF4 sp3d, XeO2 F2 sp3, I3 minus sp3. ஓகேயா? புரிஞ்சுதா? எல்லாரும் பஞ்சாம் ஆன்சரு? எஸ் மேம். எஸ் எஸ் மேம். ஓகே. இதுவே ஆர்கானிக்ல ஹைபிரிடைசேஷன் கேட்டா எப்படி பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் தான் CH3 சிங்கிள் பாண்ட் CH3. இது என்ன ஹைபிரிடைசேஷன் கேட்டா சிங்கிள் பாண்ட் தானே, அப்பனா sp2. எஸ் ஸோ சிங்கிள் பாண்டா இருந்தா sp3, டபுள் பாண்டா இருந்தா sp2, ட்ரிபிள் பாண்டா இருந்தா s. இதுல எவ்வளவு s கேரக்டர்னு கேட்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது s கேரக்டர் அப்படின்னா, இப்போ s எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? sp3ல ஒரு s இருக்கு, டோட்டல் ஆர்பிட்டால் எவ்வளோடா 4. Which means s ஓட இது வந்து பாத்தீங்கன்னா 25%. இப்போ sp2ன்னு பாத்தீங்கன்னா 1/3 into 100. எப்படி அது 1/3? உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கீங்களோ அது மேல இருக்கும். ஸோ s ஆர்பிட்டல் வந்து 1, பட் டோட்டல் ஆர்பிட்டல் 3. ஸோ 1/3 into 100. ஸோ 33. 33.3. SPல மொத்தமே 2 தாண்டா இருக்கு, 50%, 50%. Noted மேம்.
என்னடா இது வந்து sp3, இது வந்து டபுள் பாண்ட் இல்லையா, sp2, டபுள் பாண்ட் இருந்தா sp2, சிங்கிள் பாண்டா இருந்தா sp2. சரியா பாருங்க. இது என்னடா வரும், சிங்கிள் பாண்ட் sp3, ட்ரிபிள் பாண்ட் sp, sp டபுள் பாண்டா இருக்கு sp2, sp2 சிங்கிள் பாண்டா இருக்கு sp3. புரிஞ்சுதா? இது வந்து என்னடா சொல்றோம், பென்சீன் சொல்றோம். சரியா, டபுள் பாண்ட், சோ sp2 எல்லாமே மேம் ஃபர்ஸ்ட் பாண்ட் வந்து ரைட் சைடுல தானே பார்க்கணும். எப்படி வேணா பார்க்கலாம். சிங்கிள் பாண்ட் தானடா, சோ sp3 அவ்வளவுதான். எந்த சைடா இருந்தாலும் சரி, எந்த சைடு வேணாலும் பார்க்கலாம். ஆனா சிங்கிள் பாண்டா இருந்தா sp3, டபுள் பாண்டா இருந்தா ரெண்டுத்துக்கும் காமனா தானே இருக்கும், sp2 sp2ன்னு வரும். ட்ரிபிள் பாண்டா இருந்தா sbன்னு வரும். Noted, ma'am. கேட்டீங்களா? Yes, ma'am. இது முழுக்க ஸ்கூலுக்காக பண்றாங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு தேவையில்லை, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு சும்மா ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சாலே போதும். பட் இது ஸ்கூல்ல உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் த ஹைபிரிடைசேஷன் இன் மீத்தேன், எக்ஸ்பிளைன் த ஹைபிரிடைசேஷன் இன் மீத்தேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம இது பண்றோம் ஆக்சுவலா. ஸோ இதோட ஹெட்டிங் என்னடா, எக்ஸ்பிளைன் ஹைபிரிடைசேஷன் இன் மீத்தேன். இது 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் இல்ல 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணோம், கார்பனோட அட்டாமிக் நம்பரை எழுதிக்கலாம் 6. அது கான்ஃபிகரேஷன் என்னடா, இங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். 1s2, 2s2, 2p2, 2p2. சரியா, அப்போ நான் என்ன பண்றேன்னா 1s எடுத்துட்டேன். ஏன்னா இப்போ ஒரே எனர்ஜி லெவல்ல இருக்கிறது தான் ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகும், தெரியும் இல்லையா? அதனால 1s இக்னோர் பண்ணிக்கலாம். 2s2 போட்டுக்கோங்க, 2p2லயும் 1 போட்டுக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அது இப்போ எனர்ஜி வந்து சப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், உங்களுக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். Noted, ma'am. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கு, அது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு எலக்ட்ரான் வந்து 2sல இருந்து ஷிஃப்ட் ஆகும். ஒரு எலக்ட்ரான் வந்து 2sல இருந்து ஷிஃப்ட் ஆகுது. எங்க போகுது, 1 ஆஃப் தி p ஆர்பிட்டாலுக்கு போகுது.
one of the p orbital. சரியா? இப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் புரிஞ்சுதான்னு பாருங்க. CH4 ஃபர்ஸ்ட், அந்த CH4க்கு கார்பனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இது எழுதலாம். என்னது? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2. அப்போ எனர்ஜி சப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஷிஃப்ட் ஆகும். சரி, என்ன ஷிஃப்ட் ஆகும்? எலக்ட்ரான் வந்து 2s இருந்து எங்கடா ஷிஃப்ட் ஆகும்? 2pக்கு ஷிஃப்ட் ஆகும். அதனாலதான் இப்ப எவ்வளவு ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு? டோட்டலா 4. இது எப்படி இப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கார்பன் அட்டாமிக் நம்பர் எழுதிக்கிறோம். எக்ஸைட்டட் ஸ்டேட் போட்டாச்சு. எக்ஸைட்டட் ஸ்டேட்ல என்ன ஆகும்னா ஒரு எலக்ட்ரான் 2sல இருந்து என்ன ஆயிடுச்சு? 2pக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு s 3p ஆர்பிட்டல்ஸ் இன்வால்வ்டு. அதனாலதான் இது sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் ஆர் sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுல 4 ஆர்பிட்டல்ஸ் இருக்குல்லமா, அது எப்படி அரேஞ்ச் ஆகும்? 1 2 3 4. ஸோ 4 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் வந்து இருக்கு. sp3 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 sp3. இப்போ எவ்வளோ ஹைட்ரஜன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா 4. 1 2 3 4. இதுதான் சிக்மா பாண்ட்னு சொல்றோம். இதுதான் ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிட் ஆர்பிட்டல் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இதுதான் ஹைபிரிட் ஆர்பிட்டல். இது எப்படி அரேஞ்ச் பண்ணணும்? நான் இன்னொரு வாட்டி வரைகிறேன் பாருங்க. என் கூடயே சேர்ந்து வரைங்க. ஒண்ணு இப்படி போடுங்க, இன்னொன்னு இப்படி போடுங்க, இன்னொன்னு இப்படி போடுங்க, இன்னொன்னு இப்படி போடுங்க. இதுதான் ஹைபிரிட் ஆர்பிட்டல். எது ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகும்னா கார்பன். நெக்ஸ்ட் போலாம் மேம். பாருங்க, C2H4 அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கார்பனு, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2. எக்ஸைட்டட் ஸ்டேட்ல என்ன ஆகும்னா ஒன் ஆஃப் த s ஆர்பிட்டல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து p ஆர்பிட்டாலுக்கு போகுது. ஆனா p ஆர்பிட்டால்ல ஒன் ஆஃப் த p ஆர்பிட்டால் வந்து அன்ஹைபிரிடைஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிடும். அன்ஹைபிரிடைஸ்ட் அன்ஹைபிரிடைஸ்டு ஸ்டேட்னா ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகாது. எது அன்ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் இருக்கோ அதுதான் பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். See, there is something called sigma bond and the pi bond. சரியா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை.
ஃபர்ஸ்ட் பை பாண்ட் சிக்மா பாண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆர்பிட்டல் இந்த ஹைபிரிடைசேஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஞாபகப்படுத்துங்க. C2H4 ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஹைபிரிடைசேஷன் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங் will always result in a sigma bond. SS ஓவர்லாப்பிங் சொல்லுவாங்க இத. இது SP ஓவர்லாப்பிங், இது PP ஓவர்லாப்பிங். எல்லாமே ஹாரிசான்டலா ஓவர்லாப் ஆகுது, இல்ல ஹெட் ஆன் ஓவர்லாப்னு சொல்லலாம். இது எல்லாமே சிக்மா பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். வெர்டிகல் ஓவர்லாப்பிங் எப்பவுமே பை பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இதுல பை பாண்ட் தான் இருக்கும். சரியா? இதுதான் பாண்டே ஃபார்ம் பண்ணும். ஸோ சிக்மா பாண்ட்ன்றது தான் ஸ்ட்ராங் பாண்ட். ஸோ சிக்மா பை பாண்ட்ன்றது வீக் பாண்ட். ஏன்னா மேல கொஞ்சம் கீழே கொஞ்சம் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. சிக்மா பாண்ட் தான் இருக்கிறதே ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். சரியா? அப்ப எப்படி ஃபார்ம் ஆகுது? பாசிட்டிவ் ஓவர்லாப்பிங் தான் சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். PP, SS, SP. அந்த PP வெர்டிகலா இருந்தா பை பாண்ட், ஹாரிசான்டலா இருந்தா சிக்மா. நோட் பண்ணிக்கோங்க. சரி மேம். புரிஞ்சுதா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல we'll continue. Yes, ma'am. Yeah, yeah. Bye. Bye. See you மேல guys. கொஞ்சம் Good wait night. பண்ணுங்க. Huh? Thank you, ma'am. Bye guys. Bye. தேங்க்யூ மேம். Thank you, ma'am. Thank you. தேங்க்யூ மேம். Thank you, ma'am.